சுய பரிசோதனை செய்கிறேனா என்று எனக்கு விளங்கவில்லை. ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன் என்கிற அடிப்படையிலே தான் இப்பொழுது விடமாட்டோம், நாமளும் தப்பு செய்ய மாட்டோம், ஏற்கனவே தப்பு செஞ்சவங்களையும் நாங்கள் விட மாட்டோம், தப்பு செய்ய போகிறவங்களையும் விட போகிறதில்ல அப்படின்னு ஏதோ டைலாக்லாம் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதே மாதிரி எல்லா அமைச்சர்களும் இருக்க வேண்டும். ஏன்னா விஜய் பொறுத்தவரையிலும் ஒரு உறுதியாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அன்பிற் சிறந்த நண்பர்களே, வணக்கம். ஆச்சரியப்பட வைக்கிறார் புசி ஆனந்த் அப்படின்னா நான் என்னால் நம்ப முடியல. ஆரம்பத்தில் நான் புசி ஆனந்தை பற்றி வேறு விதமாகத்தான் சித்தரித்தேன், பேசினேன். ஆனால் கேள்விப்பட ஆனந்த் மீது, அமைச்சர் ஆனந்த் மீது அவர் எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வருகிறது. இது ஆரம்பத்தினுடைய கருத்து தான். எனக்கு கிராமப்புற வளர்ச்சி மற்றும் நீர் ஆதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களை நாராயணசாமி ஆனந்தன்னு சொல்லலாம், புசி ஆனந்தன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் புசியில் தொகுதியில் பாண்டிச்சேரியில் நின்னதால் அவருக்கு அந்த பேர் வந்திருக்குது. இப்போ இங்கே ஆனந்த் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறார். தீநகர் சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் இருக்கிறார் என்கிற பொழுது நான் இப்போ அவரை பாராட்டுறேன்னா இல்லை அவரை நான் இப்போ சுய பரிசோதனை செய்கிறேனா என்று எனக்கு விளங்கவில்லை. ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன் என்கிற அடிப்படையிலே தான் பொதுவாக விஜய்க்கு அடுத்த நிலையில் அந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் தான் புசி ஆனந்த் அவர்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடிநாதமாக அவர் விளங்குகிறார். எல்லோரையும் தெரிந்து வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் கட்சியில் இணைத்தது, பொறுப்புகளை வழங்கியது, ஒட்டுமொத்தமாக இந்த முதலமைச்சராக விஜய் அவர்களை கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளையும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடி உழைத்து செய்தவர் என்ற பெருமை ஒருபுறம் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலே நாம் விமர்சனம் செய்தது இவர்களுக்கு துளியும் அரசியல் தெரியாதவர்களை வைத்து நாம் அரசியல் செய்கிறோமே என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் ஒரு கொள்கை முடிவை எடுத்திருக்கிறார்கள். யார் தப்பு செஞ்சாலும் விட மாட்டோம், நாமளும் தப்பு செய்ய மாட்டோம், ஏற்கனவே தப்பு செஞ்சவங்களையும் நாங்கள் விட மாட்டோம், தப்பு செய்ய போகிறவங்களையும் விட போகிறதில்ல அப்படின்னு ஏதோ டைலாக்லாம் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் புசி ஆனந்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நான் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறேன். அந்த பிரச்சனையை கையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் இப்போ இடிக்கப்பட போகும் கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரவணா சில்க்ஸ்லேருந்து குமரன் சில்க்ஸ் வரையில் நான் குறிப்பிட்டு சொல்லி கொண்டே வந்தேன். இது மாதிரி வரைமுறை வரம்பு மீறிய கட்டிடங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக இருந்தாலும் தீநகரினுடைய பாதுகாப்பு கருதி இவைகளெல்லாம் இடிக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கிற பொழுது அப்போ ஆர்டினன்ஸ் போட்டு இந்த கட்டிடங்களை எல்லாம் இதுவரையிலே காப்பாற்றி கொண்டு வந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக போன்ற கட்சிகள் இதெல்லாம் காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வரைமுறை மீறி, சட்டத்தை மீறி அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். சமீபத்திலே வந்த ஒரு உத்தரவு நமக்கு தெரியும். இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மறுபடியும் வழக்கமாக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. கூடி பேசி இவங்ககிட்ட ஒரு சிண்டிகேட் ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்து போய் புசி ஆனந்த்கிட்ட காலையில் கொட்டியிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் அதை தொடாமல் கொள்ளாமல் தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிடுங்க, இந்த பிரச்சனையில் எனக்கு ஒன்றும் தெரியாது, வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்குதுங்க, நிறைய பேருக்கு நாங்கள் இப்படி கொடுத்துட்டு தான் இவைகளெல்லாம் சரி கட்டிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ரொம்ப பெரிய மனசுத்தனமாக இதெல்லாம் தளபதிக்கு பிடிக்காதுங்க, நாங்களும் அந்த மாதிரிலாம் இல்லை, இது மாதிரி நாங்கள் ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்க போகிறதுக்கு ஆசைப்பட்டுட்ருக்குறோம், ஆகவே இதெல்லாம் என்கிட்ட வேணாம், நான் தொடர்ந்து தீநகரில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதே மாதிரி எந்த வகையிலுமே தவறு செய்யாத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, லஞ்சம் வாங்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக தொடர்ந்து இருக்க போகிறேன் என்கிற அடிப்படையில் அவர் சூளுரைத்து விட்டு, ரெண்டாவது இவர்களை எல்லாம் கலைந்து போக சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். ஏன்னா கடந்த காலங்களில் எல்லா அரசியல் கட்சிகளும் அமைச்சர்களும் கட்சியினுடைய தலைமைகளே பார்த்திங்கன்னா பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்களை வளர விட்டு, வாழ விட்டு, இவர்களை கொள்ளையடிக்க விட்டு, சட்டத்தை மீறி இவர்கள் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுவதற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி சட்டத்தை அப்படியே நொறுக்கி எல்லாத்தையும் போட்டு சட்டமன்றத்திலேயே ஆர்டினன்ஸ் போட்டு இப்படிலாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் சட்டம் தன் கடமைகளை செய்யும் என்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் கராராக ஒரு உத்தரவு கொடுத்துடுது. இனிமேல் நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி சட்டத்தை மீறி வைத்து கொண்டு இருக்க முடியாது, இடித்து தான் தீரணுன்ற ஒரு உத்தரவு இருக்குது. அது இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைப்படுத்துவதற்கு
ஒரு அதிகாரியை நியமனம் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆனால் இன்னும் செயல்பாட்டுக்கு அது வரல. ஏன் வரல அப்படின்னு தெரிகிற பொழுது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, புஷி ஆனந்த் பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. புஷி ஆனந்த் இவர்களை எல்லாம் விரட்டி அடித்திருக்கிறார். போத்திஸை விரட்டி அடித்திருக்கிறார், சரவணா ஸ்டோரை விரட்டி அடித்திருக்கிறார், குமரன் நல்லி போன்றவர்களை எல்லாம் இந்த சிண்டிகேட் வச்சிருந்த எல்லா பயல்களையும் விரட்டி அனுப்பியிருக்கிறார். அதற்கு முதலில் நான் புஷி ஆனந்தை நான் பாராட்டுகிறேன். இதே மாதிரி எல்லா அமைச்சர்களும் இருக்க வேண்டும். ஏன்னா விஜய் பொறுத்தவரையிலும் ஒரு உறுதியாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் தொடர்ச்சியாக இதே மாதிரி நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல், இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆனந்த் மாதிரியே எல்லா அமைச்சர்களும் ஒழுங்கு மரியாதையாக இதை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா சொல் வேறு செயல் வேறு என்று இல்லாமல் நீங்கள் சொக்கத்தங்கங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிற ஒரு விஷயம். சமீபத்தில் கூட புஷி ஆனந்தை பற்றி நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவில் வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பெருமையாக சொன்னார். அதாவது வந்து அவர்களே நேராக வந்து அவரிடம் வந்து இந்த மேகதாது விவகாரம், பள்ளிக்கரணை விவகாரம் இது சம்மந்தமாலாம் பேசுகிறதுக்கு இருக்கும் பொழுது இவரே இல்லை வேண்டாம் நானே வர்றேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பார்த்திங்கன்னா எப்பொழுதும் இல்லாது. ஏன்னா அமைச்சர்களுக்கெல்லாம் கொம்பு முளைச்சிடும்னு சொல்லுவாங்க. ஆட்சி வந்துட்டு தான் கொம்பு முளைச்சிடும், எதிர்கட்சிகளுக்கு மதிக்கிற போக்கு இருக்காது அப்படின்னுங்கிற பொழுது அன்புமணி அவர்களை வரவேற்று உட்கார வைத்து, அதிகாரிகளையும் உட்கார வைத்து, ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் போன்றவர்களெல்லாம் நடந்து கொண்ட விதம் பாராட்டுகிற வகையிலே தான் இருக்குது. இதை நான் பேசுகிறதால ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் ரொம்ப இணைஞ்சி பயணப்பட போகிறாங்க அப்படின்லாம் யாரும் கருதிடாதீங்க. சட்டப்பேரவையில் அவர்கள் கடமையை, பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தவறு என்று வருகிற பொழுது அந்த தவறை சுட்டி காட்டுகிற இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தவறே செய்யக்கூடாது என்கிற அடிப்படையிலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி, நீர் ஆதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் விவகாரத்திலே அதிக அக்கறை கொண்டிருக்க கட்சி தமிழ்நாட்டிலே அதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கு நானே ஒரு சான்றிதழ் சொல்லுவேன் அந்த மாதிரி. ஏன்னா நான் சொல்கிறத விட வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே பல முறை வந்து திரு சோ அவர்களே சொல்லியிருக்கார். துக்ளக் ஆசிரியராக இருந்த சோ அவர்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். மது ஒழிப்பு விவகாரத்திலும் மதுவிலக்கு விவகாரத்திலும் அதே மாதிரி இந்த மாதிரி சுற்றுச்சூழல் விவகாரத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி காட்டுகிற அக்கறை, உண்மையான அக்கறை, அந்த கட்சி மட்டும்தான் ஒரு சிறப்பான அக்கறையை காட்டி வருகிறது என்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு உயரிய மரியாதை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது இப்போ இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நிச்சயமாக அது தெரிஞ்சிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெருமை, தகுதி அவையெல்லாம் தெரிந்திருக்கிறது. அதை கடைபிடிக்கிறார்கள். அன்றைக்கி நடந்த விதம், இவர்கள் சொன்ன கருத்துக்களை அதிகாரிகளும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் கேட்ட விதம், அதிலே குறித்து கொண்ட விதம், அதை எவ்வாறு செயல்படுத்த போகிறார்கள் என்பது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் கூட இப்போ இந்த வரம்பு மீறிய அடுக்குமாடி கட்டிடங்களை இடிப்பது தொடர்பாக, சரி செய்வது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவை எப்படி நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது புஷி ஆனந்த் இந்த விஷயத்திலே தெளிவாக இந்த கட்டிங்கெல்லாம் கொண்டு வராதிங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி, அதாவது கொடுக்குறவன் எதுக்காக கொடுக்க போகிறான், ஆதாயத்துக்காக தான் கொடுக்க போகிறான். ஒரு முறை கை நீட்டிட்டா என்ன ஆகிட போகுது அப்படின்ற காரணத்தால் ஒரு முறை கை நீட்டி வாங்கிட்டாங்கன்னா வேறு வழியே கிடையாது. இவர்களுக்கு அவர்கள் அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும். ஏற்கனவே இருந்தவர்கள் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் புஷி ஆனந்த் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பாராட்டுவதற்காகத்தான் இந்த காணொலி காட்சி. உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன். இதை போன்று ஆரம்பத்தில் இல்லாமல் உங்களுடைய 5 ஆண்டு காலத்திலும் சரி, நீ ஆட்சி பொறுப்பு இருக்கிற எல்லா காலத்திலும் சரி, இதே மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி.